பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? கர்த்தர் நம்முடைய வார்த்தை கொண்டு இன்றைக்கும் உங்களை பலப்படுத்த போதார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை கேட்டு ஜெபிப்போமா? 117 சங்கீதம் 22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லை அந்த வீட்டின் மூளைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு வாலிப பிள்ளையே, அன்பு தேவனுடைய தாசர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தினால ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு முன்பாக தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில ஏன் என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க? என்கிட்ட பணம் இல்லைன்னு என்னை ஒதுக்குறாங்களா? என்கிட்ட அழகு இல்லைன்னு என்னை ஒதுக்குறாங்களா? என்கிட்ட போதுமான படிப்புலன்னு என்னை ஒதுக்குறாங்களா? இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால ஒதுக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில, தனிமையில் வேதனையோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாதுன்னு தள்ளப்பட்ட உன்னை நான் எடுத்து அநேகருக்கு முன்பாய் உயர்த்துவேன். அல்லேலூயா. குழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு சிறைச்சாலையிலே ஒரு அடிமையாய் நடத்தப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி அத்தனை ஜனங்களுக்கு தலைமையாக தன் சகோதரர்களையும் தகப்பனையும் போஷிக்கிற ஒரு ஸ்தானத்துல கர்த்தரால வைக்க முடியும் அப்படின்னா உங்களையும் அவரால் உயர்த்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா மனிதர்களும் எழும்பி நின்று சிங்ககவிலே தூக்கி எறியப்பட்ட தானியேலை அந்த தேசத்தின் பிரதான மந்திரியாய் தேவனாலே உயர்த்த முடியும்னா தள்ளப்பட்டு கிடக்கிற உங்களையும் உயர்த்த முடியும். தள்ளப்பட்டு கிடக்கிற உங்க வாழ்க்கையை திரும்பவும் எடுத்து கட்டி உங்களை மூளைக்கல்லாய் நிறுத்த ஆண்டவரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஒரு காலகட்டத்துல என் சபையிலே ஒதுக்கப்பட்டவன் நான், பாடுவதற்கு லாய்க்கு இல்லாத ஒரு மனிதன், உன் குரலை கேட்டால் கழுதை கூட நடுங்கி போகும் என்று கேவலமாய் மற்றவர்களாய் விமர்சிக்கப்பட்ட, கிண்டலும் கேலியும் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் நான். இதை சொல்வதற்காக நான் வெட்கப்படுவதில்லை. ஆனால் என்னையும் கூட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை கூட இன்றைக்கு எடுத்து ஒரு ஊழியக்காரனாய் அநேகரை ஆறுதல் படுத்துகிற தேவனுடைய கரமாய் வைத்திருக்கிறத நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னை உயர்த்தின ஆண்டவர், என்னை மூளைக்கல்லாய் வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்துவார். உங்கள் தலையை நிமிர செய்வார். உங்கள் ஸ்தானத்திலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, யார் யாரெல்லாம் உதவாக்கறன்னு சொன்னாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த குறை இருக்குன்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் ஒரு நல்ல காரியத்தை கூட உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்கெல்லாம் அவங்க கிட்ட வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். எந்த சகோதரர்களாலே ஒதுக்கப்பட்டான யோசேப்பு, அதே சகோதரர்கள் யோசேப்பின் காலில விழும்படி தேவன் செய்தார். அவர் அற்புதமான தேவன்க. உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆகாத கல்லாய் கிடக்கிற உங்களையும் கர்த்தர் மூளை கல்லாய் மாற்றுகிற நாள் வெகு சீக்கிரத்தில் உங்களை தேடி வரும். இந்த வார்த்தையை ஒரு ப்ராஃபஸி வேர்டா நீங்க எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு அதற்குரிய மாற்றத்தை செய்ய ஆரம்பிப்பாரு. அவர் உங்களை மூளைக்கல்லாய் நிறுத்தி ஆசீர்வதித்து உங்கள் மேலே அநேக காரியங்களை கட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லானது போல அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், மனமடிந்து போயிருக்கலாம். அவர்களை எடுத்து உயர்த்தி மூளைக்கல்லாய் நிறுத்தி ஆசீர்வதி. இப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.